Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான இந்த நல்ல மாலை பொழுதுக்காய் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். 3 நாளும் இந்த இடத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த இந்த திருச்சபையினுடைய போதகர் பாஸ்டர் சாத்ராக் அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியாருக்கும் அருமையான பாஸ்டருடைய அம்மா ரோசி அம்மாள் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற போதகர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த புதிய கிருபை சபையினுடைய மூத்த போதகர் 3 நாள் நம் மத்தியில் இருப்பது சந்தோஷம். அவர்கள் இருப்பது எனக்கு பலனாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் சேவியர், பாஸ்டர் ரோலண்ட் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 3 நாளும் இந்த காஸ்பல் ட்ரக் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்வதற்கு ஆண்டவர் இந்த மாதத்திலே கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நேர்த்தியாய் எல்லாவற்றையும் அமைத்திருக்கிற அன்பு போதகர் பாஸ்டர் சத்யசிங் அவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல ஒரு தேவ மனிதன் இந்த மைதானத்துக்குள் 2-3 தடவை நடமாடினாலே போதும், ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே இறங்கிவிடும் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இந்த ஊழியங்களை ஆண்டவர் அபரிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். அருமையான பாஸ்டர் சாத்ராக் அவருடைய தகப்பனார் இந்த இடத்திலே ஊழியம் செய்த பொழுது ஒரு முறை நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு அவர்கள் இந்த ஊழியத்திற்கு ஒரு விதையாக விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் இந்த ஊழியங்கள் வளர்ந்து பெருக போகிறது. இந்த ஊழியங்கள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஏராளமான ஆத்துமாக்களை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் நிமித்தமாய் அநேகருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட போகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஊழியரை தேவன் அக்கினி ஜுவாலையா எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியரையும் ஊழியத்தையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் பழுகி பெருகி இந்த தேசத்தை நிரப்பி ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தி பரலோகத்தில் ஜனங்களை கொண்டு வந்து நிரப்புவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் தீர்க்காயுசையும் கிருபைகளையும் வரங்களையும் தந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கடந்த 2 நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். முதலாவது நாளிலே நம்முடைய தேவன் எழுப்புகிறவர் என்கிற தலைப்பிலே மரித்தோரிலிருந்து ஆண்டவர் எழுப்புவார். ஸ்தோத்திரம். நாற்றம் எடுத்த வாழ்வில் இருந்து தேவன் எழுப்புவார். 3ஆவதாக சிறையிருப்பில் இருந்து தேவன் எழுப்புவார் என்று சொல்லி முதலாவது நாள் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் கிருபை தந்தார். 2வது நாளிலே நீங்கள் எல்லாரும் வேறு மனுஷனாய் மாற வேண்டும் என்று சொல்லி அந்த வேறு மனுஷனாய் மாறினால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதையும் வேறு மனிதனாய் மாறுவதற்கு நாம் கடந்து வர வேண்டிய பாதைகள் என்ன என்பதையும் நேற்றைய தினத்திலே உங்களுக்கு சொல்ல கர்த்தர் கிருபை தந்தார். இது கூட்டத்தினுடைய கடைசி நாளாக இருக்கிறது. இது பண்டிகையினுடைய கடைசி நாளாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலும் நம்மோடு பேச அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Praise the Lord. Hallelujah. 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 பாஸ்டர் 1 மணி நேரம் ஆராதனை நடத்திட்டார். உங்க பலன் எல்லாம் ரொம்ப செலவழிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். ஹalleluya. Hallelujah. Hallelujah. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத மகிமையின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இரவு நேரத்துக்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்திருக்கிறீர்.
வார்த்தைக்காய் வந்திருக்கிறார்கள், வசனத்துக்காய் வந்திருக்கிறார்கள். உம்முடைய சித்தம் அவர்களில் நிறைவேறும்படி ஜெபிக்கிறேன். என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை மாத்திரம் சொல்ல தேவன் என்னை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, வார்த்தையினால் உம்முடைய ஜனத்தை நிரப்புவீராக, வார்த்தையினால் உம்முடைய ஜனத்தை நிரப்புவீராக. சொல்லப்படுகிற வார்த்தைகள் அவர்களுக்கு பலனாயிருப்பதாக, அவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பதாக, உம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாயிருப்பதாக. தொடர்ந்து நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமோஸ் 4:12 எடுத்தாச்சா? ஆகையால் இஸ்ரவேலே, ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால், இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. மதவக்குறிச்சி கிராமமே, வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தைக்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்து தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை உருவாக்கி அவன் ஆசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவாக்கி ஆண்டவர் ஸ்தோத்திரம் மகிழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே சத்துருவானவன் ஏதேன் தோட்டத்துக்குள் புகுந்து ஏவாளை வஞ்சித்து ஸ்தோத்திரம் தேவ சாயலா இருந்த அவனுக்குள்ளே பாவத்தின் சாயலை உருவாக்கி தோட்டத்தை விட்டு மனிதன் விரட்டி அடிக்கப்பட்டான் தேவனால். தேவனுடைய திட்டம் மனிதன் மூலமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்திருந்தார். மனிதனோ பிசாசுக்கு செவிசாய்த்தபடினாலே தோட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டான். தோட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட மனிதனை மீண்டும் சபையாகிய தோட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக விண்ணுலகத்தை விட்டு இயேசு மண்ணுலகத்துக்கு இறங்கி வந்து மனிதன் செய்த பாவத்திற்காக, மனுக்குலம் செய்த பாவத்திற்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுந்தார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சபையை உண்டாக்கினார் என்று பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. அப்படி உண்டாக்கப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த இந்த சபையை சேர்த்துக் கொள்ளபடி மணவாளன் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இப்பொழுது இந்த பூமியிலே சபை இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரும்போது இந்த சபை இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் என்று பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்க போகிறோம். நீங்களும் நானும் ஒரு நாள் கர்த்தரை சந்திக்க போகிறோம். இந்த உலகத்தின் வாழ்வு அற்ப காலமே. இந்த உலகத்தின் வாழ்வு அற்ப காலமே. நமக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். மேன்மையான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு வீடு பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவன் சொன்னார், நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பின்னின பின்பு நீங்களும் இருக்கும்படி உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் போயிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். சபை ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது பூமியில. ஸ்தோத்திரம். ஏதோ எனக்கு அன்பானவர்களே, வியாதிகளை சுகமாக்குவதற்கு மாத்திரம் சபை அல்ல, ஏதோ பிசாசுகளை துரத்துவதற்கு மாத்திரம் சபை அல்ல, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் சபை அல்ல. ஒரு சபை மணவாளன் இயேசுவுக்கு மணவாட்டியாய் மாற வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம்.
விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சபை எதுக்கு பூமியில வச்சிருக்கிறாரு? காய்ச்ச வந்தா, வியாதி வந்தா, பிசாசு பிடித்தா, பிரச்சனை வந்தா, போராட்டம் வந்தா உடனே சபையில வந்து காத்திருந்து ஜெபம் பண்ணி சுகத்தை மாத்திரம் பெறுவதற்கு சபை அல்ல. உங்களை என்னை இந்த சபையில வைத்து கர்த்தர் உருவாக்குகிறார் மனவாட்டியாக. எதற்கு? ஒரு நாள் மணவாளன் வரப்போகிறார், அவரை சந்திப்பதற்காக கர்த்தர் இன்றைக்கு இந்த சபையை பூமியில வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை சீக்கிரமாய் சந்திக்க போகிறோம். அதைத்தான் வாசித்த வசனம் சொல்லுகிறது, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அதற்கு ஒரு ஆயத்தம் அவசியம். அதற்கு ஒரு ஆயத்தம் அவசியம். ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தமாய் இருந்தவர்கள் ஸ்தோத்திரம் வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆயத்தமாய் இருந்தவர்கள் கல்யாண சாலைக்குள் பிரவேசித்தார்கள். பிரியமானவர்களே, ரெண்டு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஒன்று ஆயத்தமாய் இருக்கிற கூட்டம், இன்னொன்று ஆயத்தம் இல்லாத கூட்டம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு வருகிற மணவாட்டியை போல் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நடுராத்திரியில ஒரு சத்தம் வருகிறது, மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் வருகிறது. உடனே ஆயத்தமாய் இருந்தவர்கள், பாத்திரத்தில் எண்ணெய் வைத்திருந்தவர்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தி மணவாளனோடு அந்த வீட்டுக்குள் அவர்கள் பிரவேசித்து விட்டார்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள், பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு போகாதவர்கள், ஓ ஸ்தோத்திரம், அவர்கள் தாமதமாய் வந்து கதவை தட்டுகிறார்கள். கதவு திறக்கப்படவில்லை. ஒன்றை நான் சொல்லுகிறேன், உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு அந்த கூட்டம், உங்களை மனவாட்டியாய் உருவாக்குவதற்கு தந்த கூட்டம். நீங்கள் ஸ்தோத்திரம், இந்த பூமியோடு உங்கள் வாழ்க்கை முடிந்து போவதில்லை. இந்த பூமியோடு உங்கள் வாழ்க்கை முடிந்து போவதில்லை. நிரந்தரமாய் கர்த்தரோடு ஆளுகை செய்ய போகிறோம். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மணவாளன் எப்ப வருவார்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சபை ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, ஆவியும் மணவாட்டியும் வா என்பானாக. ஆண்டவரே சீக்கிரம் வாரும் என்று சொல்லி வருகை குறித்த பாடலை பாடுகிறோம். எப்ப வருவீர் என்று பாடுகிறோம், சீக்கிரமாய் வாரும் என்று பாடுகிறோம். காரணம், மணவாட்டிக்கு ஒரு ஆசை இருக்கிறது, மணவாளனை சீக்கிரமாய் சந்திக்க வேண்டும். மணவாளனை போல் சந்திக்கணுமே என்று சொல்லி மணவாட்டி ஆசைப்பட்டு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே, நம்முடைய விருப்பத்தை பாடலா தெரிவிக்கிறோம், நம்முடைய விருப்பத்தை சொல்லி சொல்லி தெரிவிக்கிறோம், ஜெபமா தெரிவிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருங்க ஆயத்தமா இருக்கீங்க? இந்த ராத்திரியில ஆண்டவருடைய வருகை இருக்குமானால் நான் அவரை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றவங்க ஸ்தோத்திர, சும்மாலாம் போயிடலாம் சொல்லாம உண்மையாகவே நான் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேன், இப்ப வந்தாலும் நான் பறந்து போயிருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலர் ஆயத்தம் இல்லாமல் இருப்பார்கள், அவர்கள் ஆயத்தப்பட வேண்டும். மணவாளன் இயேசுவை சந்திப்பதற்கு நமக்கு என்ன ஆயத்தம் தேவை என்பதை பற்றி சில வார்த்தைகளை இந்த ராத்திரி வேளையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். துரோவா பட்டணத்தில் இருக்கிற
துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் மேல் அங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். தீமோத்தேயுவே, நீ சீக்கிரமாய் என்னை காண வேண்டும், நீ சீக்கிரமாய் என்னை சந்திக்க வேண்டும். நீ என்னை சந்திக்க வரும்போது, நீ என்னை பார்க்க வரும்போது, நீ என்னை சந்திக்க வரும்போது அவர் சொல்லுகிறார், என்னுடைய மேல் அங்கியை நீ கொண்டு வா, என்னுடைய புஸ்தகங்களை நீ கொண்டு வா, என்னுடைய தோல் சுருள்களை நீ கொண்டு வா என்று சொல்லி 3 காரியங்களை குறித்து இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இங்கே தீமோத்தேயு பவுலை சந்திக்க வேண்டுமானால் 3 காரியங்களை அவன் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். தீமோத்தேயு பவுலை சந்திக்க வேண்டுமானால் இந்த 3 காரியத்தை அவன் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், நீ வரும்போது தீமோத்தேயுவே, நீ சீக்கிரமா வந்துருவ. நீ வரும்போது என்ன பார்க்க வரும்போது அங்கியை கொண்டு வா, என்னை பார்க்க வரும்போது புஸ்தகங்களை கொண்டு வா, என்னை பார்க்க வரும்போது தோல் சுருள்களை கொண்டு வான்னு சொல்லிட்டு அதற்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ வரும்போது மார்க்குவையும் கூட்டிட்டு வந்திருப்பா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. நீ வருகிற போது மார்க்குவையும் கூட்டிட்டு வா, ஏன்னா அவன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறான், அதனால மார்க்குவையும் கூட்டிட்டு வாங்குறாரு. அப்போ தீமோத்தேயு பவுலை சந்திக்க வேண்டுமானால் 4 காரியத்தோடு தான் பவுலை சந்திக்க போனோம். இருக்கீங்களா? விளங்குதா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இயேசு சீக்கிரமா வரப்போறாரு, நீ அவரை சந்திக்கணும்னா உனக்கு இந்த 4 காரியம் ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த 4 காரியம் மிக மிக அவசியமா இருக்கு. அதை நீ எடுத்துக்கொண்டு போக வேண்டும், அதை கொண்டு போக வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். முதலாவது எதை கொண்டு போக வேண்டும்? மேல் அங்கியை கொண்டு வா என்று சொல்லுகிறார். மேல் அங்கியை கொண்டு வா. சற்று ஆவிக்குரிய பிரகாரமாய் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆவிக்கேற்ற பிரகாரமாய் சொல்ல விரும்புகிறேன். நீ மேல் அங்கியை கொண்டு வா. அருமையானவர்களே, இந்த மேல் அங்கி எதை குறிக்கிறது என்று சொன்னால், நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பார்க்கும்போது ஒவ்வொரு சபைக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை நான் புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப மேலங்கி அல்லது வஸ்திரம் என்று சொன்னால் அது யாருடைய ஆடை அப்படின்னா, ஜெய ஜீவியம் செய்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வஸ்திரத்துக்கு தான் மேலங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஜீவியம்? ஜெய ஜீவியம். ஸ்தோத்திரம். என்ன ஜீவியம்? பரிசுத்த ஜீவியம். அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசித்து பார்க்கும்போது கிரேக்க பாஷையிலே ஸ்தோத்திரம் தொற்கால் என்று பெயர் கொண்ட ஒரு தபித்தாளை குறித்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவள் மரித்து போய் விட்டால் அவளை கிடத்தி வைத்திருக்கிறார்கள். பேதுரு மேல் வீட்டில் ஏறி போகிறான். ஸ்தோத்திரம். அங்கே போகும்போது அவள் உயிரோடு இருக்கும்போது வாசிக்கலாமே. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து 39 பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவனோடு கூட போனான். அவன் போய் சேர்ந்த போது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். ஒரு ஸ்திரீ மரித்து போன பிற்பாடு பேதுரு போகிறான். பேதுரு மேல் வீட்டுக்கு ஏறி போகும்போது எல்லா விதவைகளும் அழுது தொற்கால் தங்களோடு கூட இருக்கும்போது
அவள் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளுடைய நற்கிரியைகளை வெளிப்படுத்தினார்கள், அல்லது அவளுடைய ஜெய ஜீவியத்தை வெளிப்படுத்தினார்கள், அல்லது அவளுடைய பரிசுத்த ஜீவியத்தை வெளிப்படுத்தினார்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, திருச்சபையே, விசுவாசியே, தேவ பிள்ளையே, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ சந்திக்க ஆயத்தப்பட வேண்டுமானால் உனக்கு பரிசுத்த ஜீவியம், உனக்கு ஜெய ஜீவியம் அவசியம், அவசியம், அவசியம். ரெண்டு தான் இருக்கு, ஒன்னு பாவ ஜீவியம், இன்னொன்று பரிசுத்த ஜீவியம். ஒன்னு பாவ ஜீவியம், இன்னொன்று ஜெய ஜீவியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ராத்திரி வேளையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கேட்டு பாருங்கள். பாவ ஜீவியம் செய்கிறீர்களா, ஜெய ஜீவியம் செய்கிறீர்களா? பாவ வாழ்க்கையா, பரிசுத்த வாழ்க்கையா? கேட்டு பார். உள்ளத்துல ஆண்டவருடைய கண்ணுக்கு மறைவாக எதுவுமே இல்லை, எல்லாவருக்கு முன்னால் வெளியரங்கமாக இருக்கிறது. நீ அந்தரங்கத்தில் செய்த பாவத்தை எல்லாம் ஒரு நாள் அவர் வெளியரங்கமாய் கொண்டு வருவார். நீ தப்பவே முடியாது, நீ தப்பவே முடியாது. நான் சொன்னது போல பாவத்தின் சம்பளம் மரணம். உடம்புல தெம்பு இருக்குன்னு பாவம் செய்யாத, பணம் இருக்குன்னு பாவம் செய்யாத, அழகு இருக்குன்னு பாவம் செய்யாத. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாவ ஜீவியம் செய்தால் கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது, ஆண்டவரை சந்திக்க முடியாது. ஒருவேளை பாவத்தோடு நீ இன்றைக்கு உறவாடி கொண்டிருப்பாயானால் இந்த ராத்திரி வேளையில் நீ மனம் திரும்பு. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு. இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்தரங்க பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாட்ஸ்அப்ல இரவு நேரம் வந்தா யாரு யாரோடு பேசுறான்னு தெரியல, என்ன சேட் பண்றாங்கன்னு தெரியல. எத்தனையோ அப்ளிகேஷன் இருக்கு. இரவு நேரங்களில் கால் பண்ணி பேசுகிற கூட்டம் எத்தனை தெரியுமா? புருஷனுக்கு தெரியாமல் மனைவி தன்னுடைய வாழ்க்கை அழித்துக் கொண்டிருக்கிறாள், மனைவிக்கு தெரியாம புருஷன் தன் வாழ்க்கை அழித்துக் கொண்டிருக்கிறார். எங்கேயோ உலகம் போய் கொண்டிருக்கிறது, இந்த உலகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது, அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த அழிவுக்கு தப்ப வேண்டும் என்பதற்காக இந்த 3 நாள் கூட்டங்களை போட்டு ஸ்தோத்திரம் இருக்கிற பலத்தெல்லாம் செலவு பண்ணி உங்களுக்கு நற்செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே, செத்து போவாய். இன்றைக்கு மனம் திரும்பு. பாவ ஜீவியத்துக்கு இன்றைக்கு ஒரு முடிவு கட்டு, பாவ வாழ்க்கைக்கு இன்றைக்கு ஒரு சமாதி கட்டு. சொல்லு, ஆண்டவரே நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்பா, இன்றைக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீ இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் உன் வாழ்க்கையை மலர பண்ணி அவன் பாவத்தை எல்லாம் மன்னித்து, உன் அக்கிரமத்தை மன்னித்து, உன் நோய்களை குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை பரிசுத்த மனவாட்டியா உருவாக்க அப்பன் இயேசு இந்த ராத்திரி வேளையில ஆயத்தமா இருக்கிறாரு. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஓ ரபல சந்தரா கரபலபரபா, கர்த்தர் ஆயத்தமா வந்திருக்கிறாரு. ஒரு ஆத்துமா மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஏன் நீங்க அந்த ஆத்துமாவா இருக்க கூடாது? வெளியே நல்ல விசுவாசி போல நடிக்காத. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உத்தமை போல நடிக்காத, உத்தமன் போல நடிக்காத. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். பேசுகிற நானாக இருந்தாலும் கேட்கிற நீங்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே நியாய தீர்ப்பு. இன்னைக்கு மனம் திரும்பி அநேகருடைய நாமங்கள் இன்றைக்கு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். இருக்கீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. அல்லேலூயா. காலம் கடைசி. உன் ஆண்டவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாவ ஜீவியமா, ஜெய ஜீவியமா? பாவத்தோடு வாழ போறியா, பரிசுத்தமா வாழ போறியா? எதை தெரிந்தெடுக்க போகிறாய்? எதை தெரிந்தெடுக்க போகிறாய்? பாவமா, பரிசுத்தமா? மேலங்கி என்பது ஜெய ஜீவியத்திற்கு அடையாளம். உன் வஸ்திரத்தை எப்ப உரியலான்னு பிசாசு பார்த்துட்டு இருக்கிறா, உன் ஆடையை எப்ப உரியலான்னு பிசாசு பார்த்துட்டு இருக்கிறா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பு என்கிற பக்தனை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தகப்பன் அவனை அதிகமாய் நேசித்தான். அதிகமா நேசித்ததுனால அவனுக்கு பலவர்ண அங்கியை தைத்து கொடுத்தான். அப்பாவின் நேசத்துக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்ட வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை சகோதரர்கள் ஒரு நாள் உரிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காலங்கள் கடந்து போக ஆரம்பித்தது. அடிமையானவனாக விற்கப்பட்டான். போத்திபார் வீட்டுக்கு போனான். அங்கே அவனுடைய மனைவி அவன் மேல் ஆசைப்பட்டு அவன் வஸ்திரத்தை உரிந்தாள். ஆணோ பெண்ணோ தெரியாது, வஸ்திரத்தை உரிய பிசாசு ரெடியா இருக்கா. எனக்கு அருமையானவர்களே, எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போன மனிதனை குறித்து வாசிக்கிறோம். கள்ளர் கையில் அகப்பட்டான். கள்ளர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள். உன் பரிசுத்த வாழ்க்கையை கெடுப்பது யாரு? அவன்தான் கள்ளன். உன் பரிசுத்த வாழ்க்கையை கெடுப்பது யாரு? அவன்தான் பிசாசு. இடம் கொடுக்காத, வஸ்திரத்தை உரிய இடம் கொடுக்காத. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி உதறிவிட்டு ஓடினான் யோசேப்பு. பொய்யான குற்றம் சுமத்தப்பட்டது. சிறைச்சாலைக்கு போனான். சிறைச்சாலையில் அவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அது சிறைச்சாலையின் வஸ்திரம். சொற்ப நாட்கள் மாத்திரமே. பரிசுத்தமா வாழ்ந்தனா உனக்கு கொஞ்ச காலம் தான் உபத்திரவம். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. கொஞ்ச நாள் தான் உபத்திரவம். கொஞ்ச நாள் சிறைச்சாலையில் இருந்தான். ஒரு நாள் வந்தது, அவன் சிறை கடங்கில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டான். அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்தி வெளியே கொண்டு வந்தார்கள். உத்தமமாய் ஜீவித்தபடியினால் காலம் நிறைவேறின போது பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் மெல்லிய வஸ்திரம் உடுத்தப்பட்டு சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டான் யோசேப்பு. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? வஸ்திரத்தை காத்து கொண்டதுனால, ஜீவியத்தை காத்து கொண்டதுனால, கரைபடாம காத்து கொண்டதுனால ஒரு நாள் சிங்காசனத்திலே உட்கார வைக்கப்பட்டு அழகு பார்க்கப்பட்டால். அன்பு சபையே, தேவ பிள்ளையே, சகோதரியே, சகோதரனே, உன் பரிசுத்த வாழ்க்கை நீ காத்து கொண்டால் ஒரு நாள் சிங்காசனத்தில் கர்த்தர் நம்மை உட்கார வைப்பா, நம்மை அழகு பார்ப்பா. என் பிரியமே, ரூபவதியே என்று சொல்லுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சத்தம் சீக்கிரம் வெளிப்பட போகிறது. விசுவாசித்தீங்கன்னா அப்படியே கைகளை தட்டி அந்நிய பாஷைகளிலே பேசி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு மேல் அங்கி வேண்டும். உனக்கு ஒரு மேல் அங்கி வேண்டும். அதுதான் ஜெய ஜீவியத்திற்கு அடையாளம். இன்றைக்கே பாவத்துக்கு முடிவு கட்டிவிடு. இன்றைக்கே பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடு. பாவத்தை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறாரு, ஆயத்தமா வந்திருக்கிறாரு. நீங்க எந்த இடத்துல வருவதற்கு முன்பதாகவே அவர் இந்த இடத்துல பிரசன்னராய் வந்திருக்கிறார். என் பிள்ளை என்ன நோக்கி கூப்பிடுவாளா, என் பிள்ளை என்ன நோக்கி கூப்பிடுவானான்னு சொல்லி உன் பாவத்தை மன்னிக்க, உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க, உன்னை ஒரு மனவாட்டியாய் உருவாக்க, நித்தியத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்க மனவாளன் இயேசு இந்த இடத்துல அப்படியே உலாவிக் கொண்டே இருக்கிறான். நான் விசுவாசிக்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆகில் உன் பாவத்தை அறிக்கை செய்வாயா? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவா. யூதாவே, உனக்கு ஒரு இரக்கம் இருக்கிறது. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் இருக்கிறது. ஆண்டவருடைய அண்டையில வரமாட்டாயா? கர்த்தரை தேடி வரமாட்டாயா? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல எத்தனையோ தரம் உன்னை கூட்டி சேர்க்க மனதாய் இருந்தாரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கொடிய காலம், வஞ்சகம் நிறைந்த காலம். 60 வயதில் இப்ப காதல் வருது. பேப்பர்ல வந்த செய்தியை சொல்றேன். எந்த வயசிலும் பிசாசு வஞ்சிப்பா, எந்த வயசிலும் பிசாசு தட்டுவா. நம்முடைய நோக்கம் பரிசுத்த ஜீவியமாக இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நம்ம இறுதி ஆண்டவருக்கு தாங்க தெரியும். என் இறுதி உங்களுக்கு தெரியாது, உங்க இறுதி எனக்கு தெரியாது. நம்ம எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
விசுவாசத்தோடு கொஞ்சம் சவுண்டு குறைஞ்சி போச்சு, அது சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப முதலாவது மேலங்கி பரிசுத்த ஜீவியம் நமக்கு ரொம்ப அவசியம். தீமோத்தேயுக்கு சொல்றாரு பவுல், நீ வரும்போது மேலங்கியை கொண்டு வந்துரு, பரிசுத்தமான ஜீவியத்தோடு என்னை சந்திக்கவா. பிரியமானவர்களே, அவர் பரிசுத்தர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இந்த கூட்டத்தின் மூலமாகிலும் ஒரு சுத்தாங்கம் அடைய மாட்டாயா, ஒரு பரிசுத்தம் பெற மாட்டாயான்னு கர்த்தர் அழைக்கிறார். இந்த ராத்திரி வேளையில ஒப்பு கொடுத்து விடு, பாவத்தை புறம்பே தள்ளிவிடு, அறிக்கை செய்து விட்டுவிடு, இரக்கத்தை பெற்றுக்கொள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது பவுல் சொல்லுகிறார், நீ என்னை காண வரும்போது புஸ்தகங்களை கொண்டு வா என்று சொல்லுகிறார். நீ என்னை காண வரும்போது புஸ்தகங்களை கொண்டு வா. இந்த புஸ்தகம் எதற்கு அடையாளமா இருக்கிறது? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 24:14. உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன். உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன். அது என்னவென்றால் இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து, புத்தகங்களிலே எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து. அப்ப புஸ்தகம் எதற்கு அடையாளம்? விசுவாசிப்பதற்கு அல்லது விசுவாசத்திற்கு அடையாளம். விளங்குதா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? புஸ்தகம் எதற்கு அடையாளம்? நீங்கள் விசுவாசிப்பதற்கு அல்லது விசுவாசத்திற்கு அடையாளம் புஸ்தகம். பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயை பார்த்து, மேலங்கியை கொண்டு வா, புஸ்தகங்களை கொண்டு வா. நீ ஆண்டவரை சந்திக்க போனோம்னா நீ விசுவாசத்தோடு போனோம், நீ நம்பிக்கையோடு போனோம், நீ விசுவாசத்தோடு போனோம். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். விசுவாசம் ரொம்ப அவசியம். அந்த விசுவாசம் என்பது அஸ்திபார உபதேசம் என்று எபிரேயர் 6:1 சொல்லுகிறது. அஸ்திபாரத்தின் உபதேசங்களிலே ஒன்றுதான் விசுவாசம். இன்னைக்கு விசுவாசம் இருக்கா? இன்னைக்கு விசுவாசம் இருக்கா? வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, விசுவாசத்தை காண்பாரோ. எனக்கு அருமையானவர்களே, 2 தெசலோனிக்கேல வாசிக்கிறோம், ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்படியானா கர்த்தருடைய வருகைக்கு முன்னால என்ன துரோகம் நடைபெறும்? விசுவாச துரோகம். விசுவாச துரோகம். ஸ்தோத்திரம். நம்பிக்கை துரோகம். யாரை விசுவாசிக்கிறோமோ அவருக்கு விரோதமாய் நாம் செய்வதுதான் விசுவாச துரோகம். பேரு விசுவாசி, ஆனா கர்த்தருக்கு உகந்த பாத்திரமா இருக்கிறியா அப்படின்னா இல்ல. பேருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, வாழ்க்கைக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா இயேசு ஆலயத்துக்கு போவேன், ஆண்டவர் ஆராதிப்பேன், பைபிளை வாசிப்பேன், ஆனா வாழ்க்கைக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்ல. விசுவாசம் இருக்கா? விசுவாசித்திருக்கிறவருக்கு விரோதமாய் துரோகம் என்றியா? ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவரோடு கூட நல்மன சாட்சியின் உடன்படிக்கை என்று பைபிள் சொல்லுகிறதே. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து தண்ணீரை விட்டு நீ எழும்புகிறாய். ஆனா எழும்பின பிற்பாடு நீ மறுபடியும் பாவம் செய்தால் உன்னை என்ன செய்வது? இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? முதல்ல நனையாத பாவி, இப்போ நனைஞ்ச பாவி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசித்து பாருங்கள்.
விசுவாச துரோகம் பண்றீங்களா? விசுவாச துரோகம் பண்றீங்களா? விசுவாசம் இருக்கா? கடைசி நாள்ல விசுவாசத்தை காண முடியலையே, விசுவாசத்தை பார்க்க முடியலையே. விசுவாசம் இல்லாதவர்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டார்கள். ஆடல் பாடலோடு, மகிழ்ச்சியோடு, கம்பீரத்தோடு, உற்சாகத்தோடு செங்கடலை தாண்டும் போது எவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு. மிரியாம் தம்புருவை எடுத்து பாடல் பாட, எல்லாரும் பின்னால் கோஷம் போட, அல்லேலூயா சொல்ல, ஆர்ப்பரிப்போடு எகிப்தை விட்டு வெளியே வந்தியே, நீ கானானுக்கு போனியா? போகல. ஏன் போகல? விசுவாசியாதவர்களை அவர் அழித்தார். விசுவாசம் இல்லை, நீ போகல. 2 பேர் தான் கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள், மற்ற பேர் வனாந்தரத்தில் செத்து போனா. ஏன் விசுவாசம் இல்ல? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. நீ மனம் திரும்பி இந்த நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக அப்படின்னு கடைசி கால சபைக்கு சொல்றாரு. இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? மனம் திரும்பு. ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு வாழ்க்கை? ரட்சிக்கப்படும் போது எப்படி சந்தோஷம் இருந்துச்சு, எப்படி விசுவாசம் இருந்துச்சு. எதை வேண்டுமானாலும் முழங்கால் படியிட்டு கேட்டு 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 பெற்றுக் கொண்டாயே. இன்னைக்கு உன் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் விசுவாசத்தில் வந்தனா, இன்ஸ்டால்மெண்ட்ல வந்தனா? யோசித்து பார். விசுவாசம் இல்ல, குறைஞ்சு போச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசம் இல்லாமல் போனது. ஆனபடினாலே தேவன் விசுவாசியாதவர்களை அழித்தார் என்று யூதா 1:5 வாசிக்கிறோம். விசுவாசிக்கலன்னு ஒன்றும் பண்ண முடியாத. இயேசு கிறிஸ்து மறுரூபமலைக்கு போனாரு, 3 சீசனை கூட்டிட்டு போனாரு, 9 பேரை மலை அடிவாரத்தில் நிறுத்திட்டு போனாரு. ஸ்தோத்திரம். மறுரூபமாகி அங்க எல்லாம் சம்பாஷணை முடிந்து கீழே வராரு. இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு தகப்பன் தன் மகனை கொண்டு வருகிறான். அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். நம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுகமாக்க உங்கள் சீசர்களால் கூடாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிசாசு அதட்டினாரு. பிசாசு போயிட்டான். சீசர்கள் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே உங்க கூட தானே நாங்கள் இருந்தோம், ஆண்டவரே நீர் என்ன சொன்னீரோ அதைத்தானே நாங்கள் சொன்னோம், ஆனா ஏன் ஆண்டவரே எங்களால் கூடாமல் போயிட்டு? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். உனக்கு இருக்கிற அவிசுவாசம். ஒரு பிசாச கூட உன்னால துரத்த முடியல, நீ எங்க பரலோகம் போற முடியுமா? அல்லேலூயா. பாடல் பாடுகிறோம். பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷ. பாட்டுக்கு குறைவில் ஆண்டவர் நிறுத்துங்கிறாரு. உன் பாடலை நிறுத்து. பரிசுத்தமாவு. முதல்ல விசுவாசமாயிரு, முதல்ல விசுவாசியாயிரு. ஒரு பிசாச கூட இந்த பூமியில உன்னால துரத்த முடியல. ஒரு காரியத்தை முழங்கால் படிக்கிட்டு விசுவாசத்தோட உன்னால கேட்க முடியல. ஸ்தோத்திரம். காணாத பரலோகத்தை எப்படி விசுவாசிப்ப? கண்ட சகோதரனிடத்துல உனக்கு அன்பு இல்ல, காணாத தேவனை நீ ஆராதிக்கணுமா? சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் சண்டைகள், சச்சரவுகள். ஒருத்தி முகத்தை ஒருத்தி பார்க்கிறது இல்ல, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கிறது இல்ல. உனக்கு பரலோகமா? மனம் திரும்பு. கேளுங்க, ஏசப்பா விசுவாசத்துல குறைவுள்ளவனா இருக்கிறப்பா, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று அந்த பிள்ளையின் தகப்பன் கேட்டது போல கேட்க வேண்டாமா? அதற்குத்தானே இந்த கூட்டம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அவிசுவாசத்தை நீங்க பண்ணுங்கப்பா. அவிசுவாசத்தோடு இருக்கிற ஆண்டவரே, அவிசுவாசத்தோடு வாழ்ற. கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது அப்படியே ஆகுன்னு பைபிள் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசம் இருக்கா? எகிப்து தேசத்தில் ஒரு தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசத்தில்
நான் எகிப்து தேசத்துக்கு போன போது உயரமான அந்த தேவாலயத்துக்குள்ள நாங்க போனோம். எங்களை கூட்டிக் கொண்டு வந்தவர் சொன்னார், இந்த ஆலயம் வந்த வரலாறை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சொன்னார். ஐயா சொல்லுங்கள் என்று கேட்டோம். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த எகிப்தின் தலைநகர் கெய்ரோ இருக்கிறதே, இந்த சிட்டி இருக்கிறதே, இந்த இடத்துல பெரிய மலை இருந்துச்சாம். அந்த மலை அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த நகரத்தை விரிவாக்க முடியல எகிப்தின் ராஜாவால். அவர்கள் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஒருவன் வந்து சொன்னானா, ஐயா கிறிஸ்தவருடைய வேத புத்தகத்தில் மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னா நடக்கும்னு சொல்லி கிறிஸ்தவர்களுடைய புத்தகத்தில் எழுதி இருக்கிறதுன்னு சொல்லி ஒருத்தன் சொல்ல, அப்படியானால் அந்த கிறிஸ்தவர்களின் தலைவனை கொண்டு வா என்று ஸ்தோத்திரம் அந்த ராஜா சொல்ல, யோவான் என்று பெயர் கொண்ட அந்த கிறிஸ்தவ மதத்தின் தலைவனை அழைத்து கொண்டு வந்த ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். ராஜா கேட்டான், உன் பரிசுத்த வேத புத்தகத்தில் மலையை பார்த்து சமுத்திரத்தில் போன்னு சொன்னா போகும் என்று எழுதி இருக்கிறதா? யோவான் சொல்லுகிறார், ஆமாயா எழுதி இருக்கிறது. 40 நாள் உனக்கு நான் டைம் தருகிறேன். இந்த மலையை இந்த நகரத்தை விரிவாக்குவதற்கு இந்த மலை தடையா இருக்கு. 40 நாள் உங்களுக்கு நான் ஸ்தோத்திரம் டைம் தருகிறேன், தவணை கொடுக்கிறேன். ஜெபம் பண்ணி இந்த மலையை நீங்க தள்ளி கொண்டு போயிடணும், இல்லாட்டா ஒரு கிறிஸ்தவம் இருக்க மாட்டீங்க, உங்களை எல்லாம் நான் கொன்னு போட்டுருவேன்னு சொல்லி எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கொலை செய்யும்படி மிரட்டல் விடுத்து இந்த காரியத்தை செய்ய சொல்லி ராஜா கேட்டானாம். இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் முழங்கால் படியிட்டு, எஸ்தர் சரித்திரத்தில் வாசித்தது போல எல்லாரும் முழங்கால் படியிட்டு நாள் குறித்து விட்டானே ராஜா, என்ன செய்வது என்று எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணாங்களா. நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தது. நாட்கள் செல்ல செல்ல இவர்களுக்கு இருதயம் வேகமா துடிக்கி 39 நாள் முடிந்து விட்டது, ஒன்றும் நடக்கவில்லை. 40 நாள் அதிகாலை வந்தபோது அந்த மலை அந்த இடத்தில் இல்லை, அது அப்படியே தூரமாய் போய்விட்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ராஜா சொன்னாயா, உங்க தெய்வம் தான் உண்மையான தெய்வம், நான் இப்ப நம்புறேன், நான் உங்களுக்கு எதையாக செய்ய விரும்புறேன், என்னையா உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி யோவானை பார்த்து கேட்டாங்களா. யோவான் சொன்னாரா, எங்களுக்கு ஒரு தேவாலயம் வேண்டும் என்றாரா. அவன் விருப்பத்தின்படி கட்டப்பட்ட தேவாலயம் இன்றைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிறது. இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. தோத்திரம். எங்கவா விசுவாசம், எங்கவா நம்பிக்கை? தேவ பிள்ளையே, ஆண்டவரை சந்திக்க வேண்டுமானால் விசுவாசம் நமக்கு அவசியம், விசுவாசம் நமக்கு அவசியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவிசுவாசிகள் நரகத்துக்கு போவார்கள் என்று வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுகிறது. அவிசுவாசிகள் நரகத்துக்கு போவார்கள். ஜெய ஜீவியம். இரண்டாவது புஸ்தகம் விசுவாசத்திற்கு அடையாளம். விசுவாசம் இருக்கா? நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. விசுவாசம் நமக்குள்ள இருக்கான்னு கேளுங்க. ஸ்தோத்திரம். விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? சொல்லுங்க, ஏசப்பா என் விசுவாசத்தை இந்த ராத்திரி வேளையில வர்த்திக்க பண்ணுங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவர் மனதிறங்கி நம்மளை உண்மையான ஒரு விசுவாசியாய் கர்த்தர் மாற்றட்டும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பொய்யாய், பகட்டாய், இருமாப்பாய், மேல் பூச்சாய் பூசி வாழ்ந்த காலங்கள் போதும். வாழ்ந்தா இயேசுவுக்கு உருப்படியா வாழுவோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ வரும்போது புஸ்தகங்களை கொண்டு வா என்று சொல்லுகிறான். ஜெய ஜீவியம் அவசியம், விசுவாசம் அவசியம். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, மூன்றாவது தோல் சுருளையும் கொண்டு வா என்று சொல்லுகிறார். என்ன சுருள்? தோல் சுருள். அது எதற்கு அடையாளம் அப்படின்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, காண்கிறதை புசி, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். நீ பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தே, அப்பொழுது அந்த சுருளை எனக்கு புசிக்க
கொடுத்து மனுபுத்திரனே நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. பின்னும் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு பேசு. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்படியானால் புத்தக சுருள் என்றாய் கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க, புத்தக சுருள்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தை அல்லது சத்தியம். வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அல்லது சத்தியம். ஆண்டவர் புசிக்க சொல்றார் எசேக்கியேல. ஸ்தோத்திரம். புசித்து நீ திருப்தியாகி என் ஜனங்களுக்கு சொல்லுன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். நான் இப்ப புசிச்சுட்டு வந்திருக்கிறனா தான் பேசிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். சத்தியம். நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் வார்த்தை இருக்கணும். நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் சத்தியம் இருக்கணும். ஏசாயா 26:2 வாசிக்கிறோம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி பிரவேசிப்பதற்காக பரலோகத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. சத்தியத்தை பார்க்க முடியல. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதேன்னு பைபிள் சொல்லுகிறது. சத்தியம் மாறி போச்சு. அன்றைக்கு இருந்த உபதேசம் இன்றைக்கு இல்ல. காலம் மாறுது, கோலமும் மாறுது. மனுஷன் மாறுதான், சத்தியம் மாறாது. இயேசு மாறாதவர். இயேசு நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நேற்று மாறாதவர், இன்று மாறாதவர், நாளையும் இயேசு மாறாதவர். நேற்று எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்றைக்கு இருக்கிறார். இன்றைக்கு எப்படி இருப்பாரு அப்படிதான் நாளைக்கு இருப்பாரு. மனுஷன் மாறுதாங்க. வாய்க்கு வந்த உபதேசம், வாய்க்கு வந்த சத்தியங்கள், தோத்திரம். ஓ, வாய்க்கு வந்த காரியங்கள் வசனம் இல்ல, வசனம் இல்ல, வார்த்தை இல்ல. வார்த்தை இருக்கா? யோபு சொல்லுகிறான், உணவை காத்துக் கொண்டது போல உம்முடைய வார்த்தையை நான் காத்துக் கொள்கிறேன். வசனம் வாசிக்காத கிறிஸ்தவர்கள் எத்தனை இருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு நாள் ஒரு வசனத்தை ஆகிலும் நீ மனப்பாடம் பண்ணாவிட்டால் நீ என்ன கிறிஸ்தவன்? 3 நேரம் சாப்பாடு மட்டும் சாப்பிடுகிறோமே, சரீர பிரகாரமான மனிதனை கவனிக்கிறோமே, உன் ஆவிக்குரிய மனிதனை நீ கவனித்தது உண்டா? யோசித்து பார். அந்த காலத்தில் உள்ள பெற்றோர்கள் பிள்ளையை வளர்க்கும் போது முழங்கால் படிவிட்டு ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சாதான் சாப்பாடே கொடுப்பாங்களாம். எப்படி பிள்ளையை வளர்க்கிறோம்? 24 மணி நேரமும் கையில செல்போன் இருக்கிறது, வசனம் இல்ல, தேவ வார்த்தை இல்ல. பரிதாபம். எப்படி நீ வருகைக்கு போவாய்? எப்படி ஆண்டவரை சந்திப்பாய்? வசனம் வேணுமே. 12 வயசா இருக்கும்போது இயேசு கிறிஸ்து பெரியவர்களோடு உட்கார்ந்து கொண்டு வசனத்தை பேசினாரா? எத்தனை வயசுல? 12 வயசுல. தோத்திரம். அதனால்தான் ஊழியத்துக்கு வந்த நேரத்தில் ஆவியானவரால் ஸ்தோத்திரம் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். கொண்டு போகும்போது பிசாசு கேட்கிறான், ரொம்ப பசியா இருக்கிறீர், 40 நாள் பாசிங் முடிஞ்சு போச்சு, இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு சொன்னார், சின்ன வயதுல படித்தது எல்லாம் ஆண்டவருக்கு ஞாபகம் வருகிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னாரு. பிசாசை ஜெயிச்சாரு. வசனம் இருந்துச்சு, பிசாசை ஜெயித்தாரு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு வசனம் இல்ல, பிசாசும் இன்னைக்கு ஜெயிக்க முடியல. ஹலோ தேவ பிள்ளையே, வசனம் இருக்கிறதா? வார்த்தை இருக்கிறதா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் என் குடலை முதல்ல நான் நிரப்பணும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தால் நான் என்னை நிரப்ப வேண்டும். ஆண்டவரே, சத்தியத்தினால் நான் நிறைந்திருக்க வேண்டும். ஆண்டவரே,
வெளிப்படுத்தல் 3 சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ உனக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன், அதை யாராலும் பூட்ட முடியாது. ஏன் தெரியுமா? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடியினால், என் வசனம் உனக்கு இருக்கிறதுனால உனக்கு ஒரு திறந்த வாசல். அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கக்கூடாத கொடிய பஞ்சகாலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆரவாரம் இருக்கிறது, ஆர்ப்பரிப்பு இருக்கிறது, திருவிழாக்கள் இருக்கிறது, பெருவிழாக்கள் இருக்கிறது, கூத்து கொண்டாட்டம் இருக்கிறது. வசனம் இல்லை, வசனம் இல்ல. சபையில வசனம் இல்ல, சத்தியம் இல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளையே, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ சந்திக்க வேண்டுமானால் நீ வார்த்தையோடு புறப்பட்டு போகணுமே, வசனம் வேணுமே. எத்தனை பேருங்க சொல்ல முடியும்? வார்த்தைகள் கிடைத்த போது அவைகளை நான் உட்கொண்டேன். ஒரு எச்சரிப்பாகவே நீங்கள் இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். காலம் செல்லாது. இதுபோல் ஒரு கூட்டம் நமக்கு நடக்குமா என்று நமக்கு தெரியாது. கடைசி காலம். யுத்தங்கள், நாட்டுக்கு நாடு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்த செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எது எப்போ நடக்க போகுதுன்னு தெரியாது. அன்பானவர்களை, கைவிடப்பட்டிருக்கூடாது. ஆண்டவருடைய வருகைக்கு போகாம கைவிடப்பட்டிருக்கூடாது. சொல்ல நேசப்பா, உடைய வார்த்தையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த தீர்க்க தரிசன வாசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். சீக்கிரமா வரப்போறேன்னு சொன்னீங்களப்பா. உடைய வசனத்தை நான் பத்திரப்படுத்தணும். லாக்கர்ல நகையை பத்திரப்படுத்துறோம், வார்த்தையை விட்டுருதோம்மா. சொத்தை பத்திரப்படுத்துறோம், வார்த்தையை விட்டுருதோமே. எல்லாத்தையும் பத்திரப்படுத்துறோம், கர்த்தருடைய வார்த்தையை பத்திரப்படுத்த தவறிட்டோமே. கொடிய பஞ்சகாலம் வரப்போகிறது. 7 வருஷம் நல்ல செழிப்பா இருக்கும், 7 வருஷம் பஞ்சமா இருக்கும். அந்த 7 வருஷத்துல, இந்த செழிப்பான காலத்துல வாங்கி எல்லா தானியத்தையும் கொண்டு வந்து அப்படியே பண்டகசாலையை நிரப்பிடு. 7 வருஷம் கொடிய பஞ்சகாலம் வரும். அப்போது எந்த பண்டகசாலையில ஸ்தோத்திரம் ஆகாரம் இருக்கிறதோ அங்க தேடி எல்லா ஜனங்களும் வருவார்கள். வந்தாங்கல்ல ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல. இப்போவே ஆகாரத்தை எல்லாம் சேமிச்சு வச்சிருங்க, வசனத்தை எல்லாம் சேமிச்சு வச்சிருங்க. கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வரும்போது அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தி நிறுத்தும். அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தி நிறுத்தும். விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கிற வரைக்கும், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க கலங்க மாட்டீங்க, நீங்க திகைக்க மாட்டீங்க, நீங்க சங்கடப்பட மாட்டீங்க, நீங்க புலம்ப மாட்டீங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க தலை நிமிர்ந்து இருப்பீங்க. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தோத்திரா, நீ வரும்போது தோல் சுருளை கொண்டு வந்திருப்பா. வார்த்தையோடு வா, என் வார்த்தையை சுமந்து கொண்டு வா. சத்தியத்தை கை கொண்டு உள்ளே வா. சத்தியத்தை கரம் பிடித்து நட. சத்தியத்தின்படி வாழ ஒப்புக்கொடு. ஆண்டவரை அறிகிற அறிவை அடைந்த பின்பு ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினை இருக்கும் என்று எபிரேயர் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், வேதம் தெரியுது, வசனம் தெரியுது, சத்தியம் தெரியுது, இதை செஞ்சா பாவம்னு தெரியுது, இதை செஞ்சா ஆண்டவர் அடிப்பார்னு தெரியுது. அப்படி நீ தெரிஞ்சும் பாவம் செய்தால் உனக்கு மன்னிப்பே கிடையாது, உனக்கு கோபாக்கின உண்டுன்னு நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. விளங்குதா? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்யாத, மனப்பூர்வமாய் பாவம் செய்யாத. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உள்ள ஆவியானவர் இருந்தாதான் உணர்வு இருக்கும். பெண் எடுத்தும் பெண் கொடுத்தும் இஷ்டப்படி வாழ்ந்தார்கள்.
ஜலப்பிரளய வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். என்ன இல்ல, உணர்வு இல்ல. அதனால்தான் பக்தன் கேட்கிறான், எனக்கு சொத்தை தாருன்னு கேட்கல, எனக்கு உணர்வை தாரும். எத்தனை பேருங்க கேட்டிருக்கிறோம் உணர்வை? எனக்கு உணர்வை தாங்கப்பா, எனக்கு உணர்வு இல்லை, எனக்கு உணர்வை தாரும். ஸ்தோத்திரம். பச்சைபால் விஷயத்தில் பாவம் செய்தான். பிரியமானவர்களே, உணர்வு இல்லை. நாத்தான் வந்து உணர்த்துகிற போதுதான் உணர்வு வருது. அருமையான தேவ பிள்ளையே, சத்தியம் உங்களுக்குள் நிறைந்திருக்க வேண்டும். ஏதோ ஆண்டவர் சொல்ல சொன்னதுனால இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஒரு நாள் வரும்போது நீங்கள் எனக்கு யாரும் சொல்லலன்னு சொல்ல முடியாது. இதை யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல நீங்க சொல்ல முடியாது. அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்டாலும் சரி, கேளாமல் போனாலும் சரி, நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, சொல்வது என்னுடைய கடமை, விதைப்பது என்னுடைய கடமை. விதைத்திருக்கிறேன். நான் சொன்ன வார்த்தைக்கு கண்டிப்பா நீங்க கணக்கு கொடுத்தே ஆகணும். இருக்கீங்களா? நல்ல சத்தமா இல்லையா சொல்லுங்க பாப்போம். யாரும் பயப்படுறீங்களா? தோத்திரம். இன்றைக்கே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, முதலாவது சொன்னேன் மேலங்கி, இரண்டாவது புஸ்தகம், மூன்றாவது தோல் சுருள், கடைசில பவுல் சொல்லுகிறார், நீ வரும்போது சும்மா வராத, மார்க்குவை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லுகிறார். அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். நான்காவதாக சொல்லி என் ஆண்டோடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். நீ பரலோக ராஜ்யத்துக்கு ஒத்தையில போக நினைக்காத. உன்னால் முடிந்த அளவுக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஒரு மார்க்குவை ஆகிலும் நீ பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். ஒருத்தனை கூட்டிட்டு போயிரு, ஒரு மார்க்கை கூட்டிட்டு போயிரு. நீ வரும்போது மார்க்குவை கூட்டிக் கொண்டு வா. அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள எத்தனையோ பாத்திரங்கள் இந்த பூமியில இருக்கிறது. தீமோத்தேயுவே, நீ அதை கண்டுபிடி. தீமோத்தேயுவே, நீ அவனை கண்டுபிடி. எத்தனையோ மார்க் இந்த பூமியில இருக்கிறார்கள், நீ அவைகளை கண்டுபிடி. அது எல்லாம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமான பாத்திரங்கள். அது எல்லாம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமான பாத்திரங்கள், எனக்குரிய பாத்திரங்கள். நீ கண்டுபிடித்து நீ வரும்போது அந்த மார்க்குவை கூட்டிக் கொண்டு வா என்று பவுல் சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்ம மார்க்குவை கூட்டிட்டு போக ஆயத்தமா இருக்கிறோம்? நான் மட்டும் பரலோகம் போனா போதும், என் பிள்ளைகள் அது கேட்காது. அது அப்படித்தான் அலையும். ஓ, எதற்காக உனக்கு பிள்ளைகளை தந்தார்? பிள்ளைகளை எதற்காக தந்தார்? சத்தியத்தின்படி பிள்ளையை வளர்த்தாயா? சத்தியத்தை சொல்லி வளர்த்தாயா? போதகத்தை சொல்லி வளர்த்தாயா? எபிரேய ஸ்திரீகள் தொட்டில் ஆட்டும் போது 10 கற்பனைகளை சொல்லி சொல்லி ஆட்டுவார்களா? இப்பெல்லாம் எப்படி செல்போனை கொடுக்கிறோம். சாப்பாடு கொடுப்பதற்கு கூட இன்னைக்கு எல்லாம் அதை பார்த்துக்கிட்டு தான். ஒரு தேவ மனிதன் சொன்னான், என் தாய் என்னை மடியிலே வைத்து தாளாட்டும் போது எனக்கு முதலாய் சொல்லிக் கொடுத்த வார்த்தை யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சின்ன வயசுல மடியில போட்டு என் அம்மா சொல்லி சொல்லி வளர்த்தா. இன்னைக்கு அந்த வார்த்தை என் ஊழியத்துக்கு அஸ்திபாரம் என்று ஒரு தேவ மனிதன் சொன்னான். எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறோம்? உன் பிள்ளையை குறித்து கர்த்தர் ஒன்று கணக்கு கேட்பாரு. உன் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்டால் நீ என்ன சொல்லுவாய்? உன் பிள்ளைகளை குறித்து கணக்கு கேட்டால் நீ என்ன சொல்லுவாய்? வேதம் சொல்லுகிறது ஏலியை பற்றி, அவன் தன் பிள்ளைகளை கண்டிக்காமல் போன பாவத்து நிமித்தம். பிள்ளையை கண்டிக்கலனாலே பாவம்னு பைபிள் சொல்லுது. பிரம்ப கையில எடு, உனக்கு கொடுத்த பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தில் வந்து சேரணும். நீ போகிற பாதையில் உன் பிள்ளைகள் வர வேண்டும். உன் பிள்ளைகள் உலகத்தின் ஆசாபாசங்களில் சிக்கி வருகைக்கு போகாமல் தடைபடக்கூடாது. பிள்ளைகளுக்காக திறப்புல நில்லு. பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடி. ஸ்பர்ஜன் தாய் ஒரு நாள் சொன்னார்களாம், என் மகனே, சிறு வயதிலிருந்து உன்னை வசனத்தை ஊட்டி ஊட்டி உன்னை வளர்த்து இருக்கிறேன். வேத வசனங்களை சொல்லி உன்னை வளர்த்து இருக்கிறேன். ஓ, இந்த உலகத்தை விட்டு உனக்கு முன்பாக நான் போய்விடுவேன். ஒருவேளை நீ இந்த வார்த்தையை விட்டுவிட்டு, வசனத்தை விட்டுவிட்டு நீ உலக பிரகாரமாய் சிற்றின்பத்திலே சிக்கி தவித்து ஒரு நாள் நித்தியத்துக்குள் வரும்போது ஒரு நாள் நானே உனக்கு எதிராக சாட்சி கொடுப்பேன் என்று ஸ்பர்ஜன் தாய் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னாலாம். அன்பானவர்களே,
எப்படிப்பட்ட தாய்மார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்முடைய நோக்கம் ஒண்ணுதான், உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அவர் சீக்கிரமா வரப்போறாரு, அவர் சீக்கிரமா வரப்போறாரு. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில ஒப்பு கொடுக்க போறீங்க? உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறது நீ சம்பாத்தியம் பண்ணணும். 2 தாளந்தை வாங்கினவன் வேறு 2 தாளந்துகளை சம்பாதித்தான். 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவன் போய் மண்ணை தோண்டி புதைச்சிட்டான். வாராரு, கணக்கு கேட்க வாராரு, கணக்கு கேட்க வாராரு. அவர் வருகிறார், கணக்கு கேட்க வருகிறார். என்ன பதில் சொல்ல போகிறாய்? 2 நாளாக்கினியா, 5 10 இல்ல ஆண்டவரே என்ன ரட்சித்தீர் பாரோ, என்ன காக்கவே ரொம்ப கஷ்டமா போச்சு, என்ன காக்கவே ரொம்ப கஷ்டம், நான் தோத்துறேன்னு சொல்லி அழைத்துட்டு போய் என்ன மட்டும் எப்படியோ பாதுகாத்துட்டா. அடா பாவி மவள, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உன்னை நம்பி கொடுத்தவன் பிள்ளைகள் எங்கே? உன்னை நம்பி கொடுத்தவன் சந்ததி எங்கே? சத்தியத்தை அறிவிக்காமல் போனாயோ? சுவிசேஷத்தை சொல்லாமல் போனாயோ? ரத்தப்பழி ஓமேல சுமருமே. ஒரு மார்க்குவை கூட்டிட்டு போக வேண்டாமா? ஒரு மார்க்குவை அழைச்சிட்டு போக வேண்டாமா? ஆண்டவர் சீக்கிரம் வர போறாரு. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. உண்மையா? ஸ்தோத்திரம். என்னுடைய பலத்தை எல்லாம் பிரயோகம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஏதோ பொழுதுபோக்குக்காக இந்த கூட்டம் அல்ல. ஏதோ பாஸ்டர் சாத்தராக்கு அவற்றை ரொம்ப பணம் இருக்கு அதனால செலவு பண்ணதுக்கு இந்த கூட்டம் இல்லை. தோத்திரம். இப்படியாயிலும் ஆத்துமாக்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள மாட்டார்களா? எப்படியாயிலும் பரலோக ராஜ்யத்தை ஜனங்கள் நிரப்பிவிட மாட்டார்களா? பாவ வாழ்க்கை விட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் வர மாட்டார்களா? எப்படியாகிலும் விசுவாசிகளாய் விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்பட மாட்டார்களா? சத்திய வசனத்தால் போதிக்கப்பட மாட்டார்களா? ஒரு ஆத்துமா இன்னொரு ஆத்துமா கொண்டு வராரா? இதையாகிலும் சொல்லி அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தி தேவ ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு ஒண்ணு இல்லாம இந்த கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டாமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய வருகைக்கு போவதற்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். உள்ள இருக்கிற மூச்சு எப்ப வெளியே போகுதுன்னு தெரியாது, எப்ப மரணம்னு தெரியாது, எப்ப மரணம் சம்பவிக்கும் என்று நமக்கு தெரியாது. பிறப்பும் இறப்பும் மனிதன் கையில் இல்ல. தோத்திரம். உள்ள இருக்கிற மூச்சு வெளியே போனா போச்சு, எப்ப ஜீவன் போகுதுன்னு தெரியாது. இந்த ராத்திரியில் ஆண்டவருடைய வருகை இருந்தால் உங்கள் நிலை என்னவாகும்? இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இனி காலம் சொல்லாது. எல்லாரும் அப்படி எழுப்பி நில்லுங்க, எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. நான் இதுவரைக்கும் பாவ ஜீவியம் செய்திருக்கிறேன். ஏதோ ஒரு பாவம் எனக்குள் இருக்கிறது. ஏதோ ஒரு பாவத்துக்கு நான் அடிமையாகி விட்டேன். அந்த பாவ ஜீவியத்தை விட்டு பரிசுத்தமான ஜீவியத்துக்கு நான் கடந்து வர விரும்புறேன். ஐயா, எனக்குள் விசுவாசம் இல்லை. அடிக்கடி ரொம்ப சோர்ந்து போய் விடுகிறேன். நல்லா பாடுறேன், ஜெபம் பண்றேன், ஆனா அடிக்கடி அவிசுவாசத்தின் எண்ணங்கள் எனக்குள் வருகிறது. நான் விசுவாசத்தில் ரொம்ப வளரணையா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை என்னால் இருதயத்தில் பத்திரப்படுத்தி வைக்க முடியல. ஆண்டவருடைய வார்த்தையை என்னால் வாசிக்க முடியல. இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டேன். இனி கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போறையா? நான் எப்படியாகிலும் பரலோகத்துக்கு போகணும்னு விரும்புறவங்க மாத்திரம் உங்கள் கைகளை அப்படியே நீங்கள் உயர்த்துங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவரை சந்திக்க நான் ஆயத்தப்படணும். கொஞ்ச காலம் எப்ப என் ஜீவன் போன்னு தெரியாது. ஆண்டவரை சந்திக்கணையா, பரிசுத்த ஜீவியம் செய்யணையா, நான் விசுவாசமா வாழணையா, நான் சத்தியத்தை கை கொண்டு நடக்கணையா அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்தி நீங்க சொல்லுங்க. சப்பா, எதை பாவன்னு கர்த்தர் உங்களுக்குள்ள உணர்த்துறாரோ
இப்போதே அந்த பாவத்தை அப்படியே அறிக்கை பண்ணி விட்டுருங்க. ஆண்டவர் உங்களை காண்கிறார். கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. எது பாவம்னு தெரியுதோ இன்னைக்கு அதை விட்டுருங்க. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். எது பாவம் என்று தெரிகிறதோ அந்த பாவத்துக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடு. சொல்லு, பரிசுத்த ஜீவியத்தோடு விசுவாசத்தோடு சத்தியத்தை கைக்கொண்டு ஆத்துமாக்களோடு பரலோகத்துக்கு வார ஆண்டவரேன்னு விசுவாசிக்கிறவங்க மீண்டும் நல்ல 2 கரங்களை தட்டி அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்க, பரலோகத்துக்கு ஆயத்தப்படுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.